பிரெக்னன்சில நிறைய பேர் வந்து சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் சோடா குடிச்சா நல்லா இருக்கும், டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சு குடிக்கிறது ஒண்ணுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்க பிரெக்னன்சில ஒரு ட்ரிங்க் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது சோடா தான். சோடா ஆர் எனி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், கோக்கு, பெப்சி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் குடிக்கிறது நல்லது கிடையாது. ஃபார் 2-3 டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கிற சுகர் கண்டென்ட். இட் ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் சுகர். உங்களுக்கு டயபிட்டிஸே இல்லைனா கூட நீங்க இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கும்போது உங்க பிளட் சுகர் வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு. இது உங்களுக்கும் சரி உங்க பேபிக்கும் சரி ஹெல்த்தி கிடையாது. நிறைய பேர் வந்து நான் டயட் கோக் குடிக்கிறேன் டாக்டர், இல்லை டயட் சோடா குடிக்கிறேன் டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தட் ஆல்சோ இஸ் நாட் அ ஸ்மார்ட் சாய்ஸ். ஏன்னா டயட் கோக்லயுமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பிரெக்னன்சில எந்த அளவுக்கு சேஃப்ங்கிறது லாங் டேர்ம் ஸ்டடியோ லாங் டேர்ம் டேட்டா கிடையாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலயுமே வந்து கெஃபின் கண்டென்ட் நிறைய இருக்கு. உங்க ஹெல்த்தி பிரெக்னன்சி அவுட்கம்க்கு இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு நம்ம கெஃபின் எடுக்கலாங்கிறது இருக்கு. நீங்க ரெகுலர் பேசிஸ்ல சோடாவோ இல்ல கோகோ எடுக்கும் போது நம்ம இதை எக்ஸீட் பண்ணுவோம், which is not good for your pregnancy. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து சம்டைம்ஸ் இந்த சோடாவே குடிக்கும் போது ப்ளோட்டிங் சென்சேஷன் வந்து அதிகமாகலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம். நீங்க உங்களுக்கு ஹைட்ரேஷனுக்கு இதுக்கு பதிலாக ஹெல்த்தியான அதர் ஃப்ளூயிட்ஸ், பிளெயின் வாட்டர் ஒரு கோகோனட் வாட்டர், பட்டர் மில்க் இந்த மாதிரி வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் அஃப்கோர்ஸ் எடுத்துக்கலாம். பட் அகெயின் ஒரு ஃப்ரூட்டா சாப்பிடும் போது கிடைக்கிற பெனிஃபிட்ஸோட ஜூஸா குடிக்கும் போது கம்மி பெனிஃபிட்ஸ் தான் இருக்கு.